மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியிலிருந்து வழி தவறி வந்த 3 காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், விவரம் என்ன? இந்த 3 யானைகளுமே தற்பொழுது பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய குருந்தமலை என்கிற அந்த ஒரு சமூக காட்டுப்பகுதிக்குள்ள இந்த 3 யானைகளும் தற்பொழுது தஞ்சமடைந்திருக்கிறது. இந்த மலைப்பகுதியை சுற்றி கிராமங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த யானைகள் பகல் நேரத்துல வெளியே வந்தால் பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினாலும் வனத்துறையினர், அதாவது காரமடை, சிறுமுகை, மேட்டுப்பாளையம் இணைந்து, அதாவது 3 பகுதிகளைச் சேர்ந்த வனத்துறையினரும் இணைந்து அந்த யானைகளை தற்பொழுது கண்காணித்து வருகிறார்கள். இந்த யானை பாத்தீங்கன்னா கடந்த 11ஆம் தேதி வனப்பகுதியை விட்டு வெளியேறி கீரநத்தம் என்ற இடத்துல தஞ்சம் அடைந்திருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார்கள். தொடர்ந்து இந்த யானையை மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கையில வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த வகையில இது பல பகுதிகளை சுற்றி, அதாவது குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்களை சுற்றி தற்பொழுது பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த குருந்தமலை காப்புக்காடு பகுதியில தஞ்சம் அடைந்திருக்கிறது. இந்த யானை மீண்டும் அங்கிருந்து நெல்லிமலை அல்லது பில்லூர் வனப்பகுதிக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கையில தான் தற்பொழுது வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதற்கிடையே எந்த விதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால இந்த யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். யானைகள் தற்பொழுது அந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்தால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். தாங்களாகவே விரட்டக்கூடிய ஒரு பணியில ஈடுபடக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த யானை கண்காணித்து இன்று மாலைக்குள்ளாக மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பக்கூடிய ஒரு பணியில வனத்துறையினர் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.